ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும், கலியுகத்தின் தெய்வமாகிய அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் 26/8/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் எங்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று ஆவணி மாதத்தினுடைய திருவோண நட்சத்திரம். ஆவணி ஓணம். இது பொதுவாக கேரளாவிலே, இந்திய நாட்டிலே, மலையாள தேசத்திலே சிறப்பான கொண்டாட்டமாக ஓணம் பண்டிகை என்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு நடைபெறுவது. சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய சன்னிதானத்திலே இந்த ஆவணி ஓணத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், படிப்பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனை என்று பல சிறப்புகள் நடைபெறும். அந்த வகையிலே இந்த ஆவணி ஓண பண்டிகையிலும் அந்த பூஜை வழிபாடுகளிலும் ஐயப்பனுடைய பஜனைகளிலும் கலந்து கொள்வதோடு, இன்று அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய 10வது நாள். இந்த உற்சவம் பெரும் திருவிழாவிலே இன்று 10வது நாள். பிற்பகல் 4:30 மணிக்கு அலங்காரமான மஞ்சத்திலே ஆரோகணித்து வீதியுலா வருகின்ற முருகனுடைய இந்த அலங்கார காட்சி பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ, அந்த பக்தர்களுடைய வெள்ளத்திலே மிதந்து வருவது போல முருகப்பெருமான் அந்த மஞ்சம் வருகின்ற பொழுது ஒரு தனி அழகாக இருக்கும். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த மஞ்ச உற்சவம், மஞ்ச திருவிழா இன்றைய தினம் நடைபெறுகின்றது. இவ்வாறு பூஜை வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்வதோடு, இன்றைய தினம் மத்திய மாகாணம் கம்பளை மாநகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய கும்பாபிஷேக தின வருஷாபிஷேகம். இது அந்த சிவன் குடும்பத்தினருடைய உபயமாக 50வது வருடமாக நடைபெறுகின்ற நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம். இந்த நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம் 2026 செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் பிற்பகல் மகாகணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச வழி போன்ற கிரியலோடு கடஸ்தாபனம், சங்கஸ்தாபனம், யாக பூஜைகளோடு ஆரம்பித்து, இன்று காலையிலே விசேஷ யாக பூஜை, திரவிய ஹோமம், திரவியாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மகா பூர்ணாகுதியோடு மகா சங்காபிஷேகம் நடைபெறும். இரவு 7 மணிக்கு வசந்த மண்டப அலங்கார தீபாரனோடு சர்வாலங்காரூபணியாக அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இந்த 50வது ஆண்டு வருஷாபிஷேகத்திலே வீதியுலா வருகின்ற சிறப்பும் கம்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த சிறப்பான பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று நாமும் பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.